ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3 அப் சேனல். கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டு அதோட ஏபிசி போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி திங்கக்கிழமை 2/3/2026 பாக்கியதாரா BD 43க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டு அதோட ஏபிசி போர்டுக்கு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி திங்கக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் திங்கள் டு திங்கள் ஏபிசி போர்டு ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். கொஞ்சம் அதிகப்படியான ட்ராக்கள் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நம்பர் மட்டும் நம்மளுக்கு மாற்றி லாக் ஆகிக்கிட்டு இருக்கு நண்பா. அதை தான் நம்ம இந்த ட்ராவலில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது மட்டும் கிடையாது, நிறைய ட்ராக்கள் நம்மளுக்கு நிறைய லாக் நம்பர்ஸ் வருது. ஸோ அதை நம்ம விட்டுட்டும் போக முடியலை, அதை வச்சு கெஸ்ஸிங்கே உருவாக்க முடியலை. அப்படிங்கிறதுனால தான் நம்ம அதை மறுபடியும் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதே ஃபார்மேட்டில் தான் இந்த ட்ராவுக்கு எடுத்திருக்கேன். ஆனால் இந்த நம்பர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துச்சு. அதோட மறுபடியும் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 2, 4, 6 ட்ரா நம்மளுக்கு லாக் ஆகிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 நண்பா. 1 நம்மளுக்கு இந்த 510 அப்போ வந்தது. இந்த இடத்தோட நம்மளுக்கு 1 மறுபடியும் லாக் ஆகிடுச்சு. மேலேயும் சரி, அதே மாதிரி நம்மளுக்கு இங்கிட்டு கீழே வந்ததும் சரி, கண்டினியூஸாக நம்மளுக்கு 1 வரல. அதனால் இந்த ட்ராவுக்கு நம்ம ஏ போர்டு நம்பராக 1 தான் கொண்டு வந்திருக்கோம். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஏன்னா இந்த இடத்துல 510 அப்போ நம்மளுக்கு 1 B1 நண்பா. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு B1 அடிச்சிருக்காங்க. அப்போ மிச்சம் இருக்கிற போர்டு நம்மளுக்கு AEC தான். ஸோ நான் எப்போதுமே நம்ம சேனலில் நான் சொல்லுவேன், அதாவது மிஸ் ஆகியிருந்தாலே அது மேக்ஸிமம் நம்மளுக்கு ஏ போர்டுக்கு போகும், அப்படி இல்லைன்னா சி போர்டுக்கு போகும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல அதுக்கான குழுங்கன்னு இருக்குது. ஏன்னா பி போர்டில் வந்திருக்கு, இன்னும் ஏயும் சியும் தான் வரல. அப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வர வாய்ப்புகள் இருக்குது. இந்த சேனல் நம்மளுடைய ஏ போர்டு சேனலுங்கிறதுனால நம்ம இதை ஏ போர்டு கொண்டு வரோம். வேணுன்னா நீங்கள் இதை ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். அப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு 1 மட்டும்தான் இந்த ட்ராவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கிங்க. மற்றபடி இதோடைய பவர் நம்பரோ சிந்தட்டிக் நம்பர்ஸோ எதையுமே கொண்டு வரல. 1 வந்தால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு நிற்கும். அது அப்படி நின்றுச்சுன்னா நம்மளுக்கு இந்த ட்ராவில் பாக்ஸ் நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த 1 நம்ம ஒரு ரிசல்ட்லேருந்து அழிப்போம். அதாவது இங்கே கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 769லேருந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட் போன வாரம் 940. அதுக்கு முந்தின திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 307. அதுக்கு முந்தின திங்கக்கிழமை 927 சொல்லிட்டு இது எல்லாமே நம்மளுடைய திங்கள் டு திங்கள் பாக்கியதாரா ரிசல்ட்டு 769லேருந்து கொண்டு வந்திருக்கேன். ஆனால் இதுக்கு மேலே இருக்குது. இருந்தாலும் நம்ம 6 நம்பர்ஸ் கணக்கு பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம். இதில் கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 7, 6, 9 இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 1 நம்மளுக்கு இந்த இடத்துல நம்மளுக்கு மிஸ்ஸிங்கில் இருக்குது. ஸோ அதை தான் நான் MICCன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கடுத்து நம்மளுக்கு 060 இந்த இடத்துல நம்மளுக்கு 1. அதுக்கடுத்து நம்மளுக்கு 880 இந்த இடத்துல நம்மளுக்கு 1. அதுக்கடுத்து நம்மளுக்கு 465 இந்த இடத்துல நம்மளுக்கு 1. அதுக்கடுத்து நம்மளுக்கு 275 ரிசல்ட் இருக்குது. இந்த இடத்துல நம்மளுக்கு 1. அதுக்கடுத்து நம்மளுக்கு 235 இருக்குது. இந்த இடத்துல நம்மளுக்கு 1. அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு 2, 4, 6ன்னு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். 6 ட்ரா 1, 2, 3, 4, 5, 6 ட்ரா கால்குலேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா நம்மளுக்கு 510 B1ன்னு வந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து அந்த ரிசல்ட்டை கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 024 இந்த இடத்துலையும் நம்மளுக்கு. அதுக்கடுத்து நம்மளுக்கு 628 இந்த இடமும் நம்மளுக்கு. அதுக்கடுத்து 983 இந்த இடமும் நம்மளுக்கு. அதுக்கடுத்து நம்மளுக்கு 927 இந்த இடத்துலையும் நம்மளுக்கு. அதுக்கடுத்து நம்மளுக்கு 307 இந்த இடத்துலையும் நம்மளுக்கு. அதுக்கடுத்து நம்மளுக்கு கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் திங்கட்கிழமை 940 ரிசல்ட்டு இந்த இடத்துல நம்மளுக்கு. அப்போது கண்டினியூஸாக நம்மளுக்கு 1 ஜம்பிங்கில் மிஸ் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி பி போர்டோட போயிருக்கு. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டில் வர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. கிட்டத்தட்ட சேம் தான். இங்கே கவனித்தாலும் நம்மளுக்கு 6 ட்ரா. அதே மாதிரி இங்கிட்டு கவனிங்க, இந்த 510க்கு அப்புறம் மறுபடியும் நம்மளுக்கு 1, 2, 3, 4, 5, 6 ட்ரா ஆயிடுச்சு. ஸோ 6ஓட பவர் நம்மளுக்கு 1ன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ 6ஓட பவர் நம்பர் 1.
ஸோ 6 ட்ரா ஆயிடுச்சு. இந்த ட்ரா நம்மளுக்கு வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் நான் வந்து இதை ஏ போர்டு 1ன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்கேன். வேணால் நீங்கள் இதை ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1க்கு தான் சான்சஸ் இருக்குது. இப்போது 1 தான் நம்ம இந்த ட்ராவை கொண்டு வந்திருக்கோம். இதோட பவர் நம்பர் அதோட நம்ம வந்து சிந்தட்டிக் நம்பர்ஸ்னு எதையும் கொண்டு வரல. ஸோ 1 ஒர்க் அவுட் ஆனால் இந்த ட்ராவில் கிடைக்கக்கூடிய பாக்ஸ் நம்பர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இந்த ட்ராவுடைய பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் கிடச்சிருக்க நம்பர் வந்து 180 190 140 160. அதுக்கடுத்து 183 187 184 176 154 192. இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய பாக்ஸ் நம்பர். நம்மளுடைய ஆல்போர்ட் நம்பர் ஹிட் ஆச்சுன்னா, அதாவது ஏ போர்ட் நம்பர் ஹிட் ஆச்சுன்னா இந்த ட்ராவில் நம்மளுக்கு இதில் வந்து பாக்ஸ் நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஏ போர்டுக்கு 1 மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஸோ 1 வச்சு இந்த ட்ராவுக்கான பாக்ஸ் நம்பர்ஸை உருவாக்கியிருக்கோம். ஸோ இது முடிஞ்ச அளவுக்கு நான் ஸ்ட்ரைட் ஃபார்முலா தான் கொண்டு வந்திருக்கேன். வேண்டாம் நீங்கள் இதை மாற்றி எடுத்துக்கலாம். அதனால தான் நான் இங்கே பாக்ஸ் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா ரம்பிளில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உல்ட்டாவாக. அப்போது இந்த ட்ராவில் நான் எடுத்திருக்க நம்பர் வந்து 180 190, அதேமாதிரி 140 160, அதாவது 510 நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்கு நண்பா. ஸோ இப்போ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம கெஸிங் சரி நம்மளோட எக்ஸும் சரி சேம் அதே மாதிரி நம்பர்ஸை தான் காட்டுது. அதனால் இந்த ட்ராவில் நம்மளுக்கு வந்து இதில் வந்து நம்பர்ஸ் வர சான்சஸ் இருக்குது. சேம் 180 190, அதேமாதிரி 140 160 வர வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை இது மிஸ் ஆனால் நம்மளுக்கு இந்த ட்ராவில் ஒரே ஒரு நம்பர்ஸ் எடுக்கிறதா இருந்தால் டபுள் 1 மட்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்கனவே வந்த ரிசல்ட் மாதிரியே காட்டுச்சுன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ட்விஸ்டட் ரிசல்ட் வர வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததை கவனிச்சிங்கன்னா சேம் தான் 183 187 184. ஸோ 3 இது ஒரே மாதிரியான பைட்ஸாக இருக்குது. அதுக்கடுத்து நம்மளுக்கு 176 154 192 சொல்லிட்டு கிடச்சிருக்கு. இந்த ட்ராவுக்கு நம்ம கெஸ் பண்ணியிருக்க 10 நம்பர்ஸ் இது தான். இதில் ஏதாச்சும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வருதான்னு பாருங்கள். இதில் எதுவும் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிப்படலை, எனக்கு ஏ போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர், அதோட ஏபிசி போர்டுக்கு நம்பர் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் நம்ம ஏ போர்டு அதோட ஏபிசி போர்டுக்கு நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏபிசி போர்டுக்கு நம்பர்ஸ் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுவுமே கட்டாயம் கிடையாது. வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கு மேலே டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 2 ட்ரா 3 ட்ரா ஒன்ஸு வந்துட்டாலே அது வரணும். ஆனால் மறுபடியும் நம்மளுக்கு லாங் டைமாக இருக்கிறதுனால இந்த ட்ராவில் இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் போர்டு வேறு நம்மளுக்கு பி போர்டில் தான் வந்திருக்கு. ஸோ மிச்சம் 2 போர்டு இருக்கிறதுனால இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஏ போர்டுக்கு சான்சஸ் இருக்குது. வேணுன்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி திங்கக்கிழமை 2/3/2026 பாக்யதாரா பிடி 43க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.